தோல்வி பயத்தில் ஈரான் திறமையானவங்க தான் அப்படிங்கிற வார்த்தையை இப்போது ட்ரம்ப் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அந்த திறமையான வேலைக்காரன் அடுத்து என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, பயம் இதெல்லாம் கலந்து அவரை தோல்வியில் போய் தள்ள போகுது. கியூபாவை இருளில் தள்ளிய ட்ரம்ப் உன்னால் அதான் பண்ண முடியும், வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு கியூபா மக்கள் இருக்காங்க. உன் திறமையை எந்த இடத்துல போய் காட்டணுமோ அந்த இடத்துல போய் காட்டு, அதை விட்டுட்டு இப்போது இந்த வேலை செய்கிறது சரியா அப்படிங்கிறத நிச்சயமாக கியூபாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களும் கேட்பாங்க. கியூபாவினுடைய வரலாறு, ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி, ஈரானுடைய விஸ்வரூபம், சீனா எடுத்திருக்கக்கூடிய புதியதொரு ஆயுதம், இது எல்லாமே இப்போது அமெரிக்காவை டீடாலரைசேஷனை நோக்கி நகர்த்துது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஈராக்கினுடைய பாக்தாத் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், அதன் மீது ஈரானிய ஷாக்கட் ட்ரோன் ஒரு அட்டகாசமான தாக்குதலை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நிகழ்த்தியிருக்காங்க. சேத விவரங்கள் மற்றும் சாத்தியமான உயிரிழப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஷாக்கட் ஏவுகணை என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரில. பட் இங்கே ஈராக்கினோட பாக்தாத் இப்போது டோட்டலாக அமெரிக்க தூதரகம் டேமேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இப்போதைக்கு நெட்டில் வெளியாகுது. அமெரிக்கர்கள் எவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் அடுத்த அப்டேட்டில் கிடைக்கும். ஆனால் அது தொடர்பான காட்சிகள் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சவுண்டு கேட்குதா? அர்ஷாங் அமெரிக்க தூதரகத்தின் மீது நடந்திருக்கு. அங்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கும், தாட் ஏவுகணை இருக்கும். இருந்தாலும் ஈரான் அதை தாண்டி போய் அடிச்சிருக்காங்கிறது தான் ஈரானுடைய சக்சஸ். ஈரானில் ஹிஜாப் தான் பெரிய பிரச்சனை அப்படின்லாம் நிறையா அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. மக்களும் அது சம்பந்தமான போராட்டங்களில் ஈடுபட்ட காட்சிகள் ஹிஜாப் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்க தான் செஞ்சீங்க. பட் இங்கே அது இல்லை ப்ராப்ளம். இங்கே ஒரு பெரிய சாதனையை நோக்கி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அணு விஞ்ஞானிகள் ஈரானில் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மருத்துவர்கள் அதிகமான அளவில் பெண்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நாட்டை நேசிக்கக்கூடிய பெண்கள் ஏராளமான பேர் பேட்டிகள் கொடுக்கும்போது ஈரான் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. சரி, இது வெறுமன வாய் வார்த்தைகளாக தான் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சா, கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய தங்க செயின் எல்லாத்தையும் கலட்டி அரசாங்கத்துக்கு கொடுத்து இதை ஆயுதங்களாக மாற்றி எதிரி மீது ஏவுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வல்லவா தைரியம்? நம்ம ஊரில் அந்த எப்படி சொல்கிறது, சொலகை வச்சு புளியை விரட்டின கதை அப்படின்னு அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில். எதிரியை எப்படி தாக்கணும், மிசைல் வச்சு தான் அட்டாக் பண்ணணும், அதற்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, அதை பூரா ஆயுதங்களாக மாற்றிக்கோங்கன்னு IRGCக்கு கொடுத்துருக்காங்க. இது வரவேற்க தகுந்ததா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய வளையல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இதுதான் இங்கே காண்பிக்கக்கூடிய காட்சி. நான் கூட இது நிஜமாவா அப்படின்னு சொல்லி தேடினேன். அப்போ தான் எனக்கு இந்த விஷுவல்ஸ்லாம் கிடைச்சிது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய துபாய் சர்வதேச விமான நிலையம் ஒரே நாளில் 6 ஈரானிய பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் நடத்தியிருக்கு. 21 ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள் டேமேஜ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, கட்டடங்களுக்கும் சில டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிணறுகள் மீதும் ஈரான் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக போக்குவரத்துங்கிறது துபாயில் முடங்கி கிடக்கு. முஸ்தபா கமினி ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் எங்கே அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை, கத்தாருடைய குவைத்தினுடைய செய்தி ஒன்று, அவர் ரஷ்யாவுக்கு போய் சிகிச்சை எடுக்கிறதுக்காக போயிருக்காருன்னு ஒரு செய்தி ஒன்று படித்தோம். அதற்கு பிறகு இப்போ அவர் நலமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இப்போ வெளியாயிருக்கு. பிராந்திய அளவில் பதற்றம் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அடுத்த உத்தரவை அவரே பிறப்பிப்பார்னு ஈரானில் ஒரு முக்கியமான அதிகாரி இந்த
முஸ்தபா அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறாரு. அவருடைய உடல்நலம் பற்றிய அப்டேட்டை பகிர்ந்திருக்கிறார். ஸோ இரண்டாவது அறிக்கைங்கிறது அமெரிக்காவுக்கு அச்சமூட்டக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது. இணையத்தில் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டு, இந்த ஈரானுடைய ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அதுக்குள்ள சீனாவினுடைய கப்பல் போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கப்பல் போக்குவரத்துக்கு ஃபீஸ் கட்டுவாங்கல்ல, அது யுவான் அப்படிங்கிற அவங்களுடைய நாணயத்தை பயன்படுத்தியே தான் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை ரியால் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே பண்டமாற்று முறை அடிப்படையில் தான் அவங்களுடைய உறவு தொடருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதில் டாலர் அப்படிங்கிறது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அமெரிக்க டாலரை தூக்கி போட்டுட்டு இப்போது சீனாவினுடைய யுவான் டாப்பில் போய் நிற்கிது அப்படிங்கிறது தான் இங்கே விளங்கக்கூடிய கண்டென்ட்டு. இந்த கப்பல் போக்குவரத்து முழுவதுமாகவே இப்போது யுவானுடைய நாணயம் தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் இதை பார்க்கக்கூடிய காட்சிகள் மூலியமாகவே புரியும். ஐஆர்ஜிசியினுடைய செய்தி தொடர்பாளர் மிக முக்கியமான செய்தி ஒன்று சொல்லியிருக்கார். இதுவரைக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது 700 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் ஏவிருக்கோம், 3600 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இன்னும் எங்ககிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எப்போ எதை வெளியில் எடுத்து இப்போது அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரில. அதே நேரத்தில் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே பெண்டிங்கில் தான் வச்சுருக்கோம், கவனமாக இருந்துக்கோங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்புக்கு எச்சரிக்கையும் பறந்துருக்கு. இதை கேட்டதற்கு பிறகு தொடர்ச்சியாக கடந்த கால அனுபவங்களையும் சேர்த்து வைத்து இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் மிட்நைட்டில் கதறி இருக்காரு. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்தீங்க காலையில். கியூபாவில் என்ன நிலைமை அப்படிங்கிறது, கியூபா ஒரு பீரியடில் விவசாயிகளை வச்சு போராட்டம் பண்ணி சுதந்திரம் வாங்குச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா மாதிரியான பெரிய பெரிய தலைவர்கள் வாழ்ந்த நாடு, நிறையா மருத்துவர்கள் படித்த மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. கம்யூனிசத்தை இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு கியூபாவினுடைய மின்சார கட்டமைப்பு அப்படிங்கிறத முழுவதுமாக உடச்செறிஞ்சிருக்கு அமெரிக்கா. இது தொடர்பாக CNN வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்ன அப்படின்னா, கியூபாவினுடைய எண்ணெய் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மின் தடையும் அங்கே பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அவங்களே பெருமையாக சொல்லிக்கிறாங்க. 11 மில்லியன் மக்கள் இருட்டில் இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மருத்துவமனைகள் இயங்க முடியல. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணுறதுக்கு கரண்ட் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மருந்து மற்றும் குளிர்சாதன பெட்டிகளில் வைப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் எதுவுமே இல்லை. ஸோ இது ஒரு மின் தடை கிடையாது, இது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ப்ரெஷர். ஸோ இது எல்லாத்தையுமே யார் செய்கிறா அப்படின்னா அமெரிக்கா தான் கியூபாவுக்கு எதிராக செஞ்சுருக்காங்கங்கிற தகவல் வெளியாக இருக்குது. கியூபா கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு என்ன வேணும் அப்படி? இஸ்ரேலில் வரிசையாக கொலைகள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. நெதன்யாகுவை காணாம். அடுத்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஐஎல் ஜமீர் அப்படிங்கிற நபர் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நகரியா அப்படிங்கிற நகரத்தில் அவர் பணியில் இருந்தபோது டெத்தாக இருக்கார் அப்படிங்கிற தகவல். இது எலிமினேட்டட் அப்படிங்கிற வார்த்தையை இஸ்ரேல் அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அந்த எலிமினேட்டட் ஆகிருக்கிறது யாருன்னு கேட்டால் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி. தொடர்ச்சியாக இந்திய மாணவர்கள் ஈரானுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது ஈரானிய கொடியை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. அவங்க சுமந்துட்டு வந்தது இந்தியாவினுடைய தேசிய கொடியை. அதுதான் இங்கே நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். இந்தியாவினுடைய ஜனநாயகம் எந்த அளவிற்கு அவங்களுடைய மனசில் போய் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு. 2 வாரங்களாக பங்கர்லேயே தங்கிட்டு இருந்தவங்க, ஈரானுடைய சுதந்திர காற்று சுத்தமாக சுவாசித்தவங்க நம்ம நாட்டுக்குள்ளே பத்திரமா வந்ததற்கு பிறகு இந்திய கொடியோடு நுழைஞ்சிருக்காங்கங்கிறது பெருமை பொங்க நம்ம சொல்லிக்கலாம். 2வது குழு உள்ள என்ட்ராயிருக்காங்க. ஈரான் அந்த அர்மேனியா எல்லை திறந்து விட்டாங்கன்னு சொன்னோம்ல, அர்மேனியா எல்லை வழியாக துருக்கி அங்கேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லிக்கு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு விஷயம், பாராட்டுதலுக்கு உரிய விஷயம். பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தீவிரமாயிடுச்சு. 4 நாள் மட்டும் வேலை பார்த்தா போதும், மீதி இருக்கக்கூடிய 3 நாள் வீட்டிலே ரெஸ்ட் எடுங்க. எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்க, அதிகமான அளவில் வாகனங்களை ஓட்டாதீங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். பக்கத்து நாடான பங்களாதேஷில் அந்த ப்ராப்ளத்தை உணர்ந்துட்டாங்க. பாகிஸ்தான்லேயும் அதே மாதிரி சுச்சுவேஷன் இப்போ ஸ்ரீலங்கா வரைக்கும் வந்துருச்சு. அரசு நிறுவனங்கள், நீதிமன்றங்கள், பல்கலைக்கழகங்கள், ஏன் ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு இப்போது விடுமுறை நாளாக அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. எப்போ? புதன்கிழமைய, நாளைக்கு தான். சீனாவினுடைய இந்த HQ-9B அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஈரானுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க சீனா, அங்கேயும் ஃபெயிலியர், அமெரிக்கா அடிச்சு உடச்சாங்க.
இஸ்ரேலும் அடித்து உடைச்சாங்க. ஸோ எல்லாரும் வந்து விளையாடிட்டு போகக்கூடிய விளையாட்டு பொம்மை மாதிரி இந்த HQ-9B ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாறிப்போச்சு. ஆப்கானிஸ்தான் படைகள் வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, பாகிஸ்தானுடைய ராவல்மண்டியில் இருக்கக்கூடிய இந்த சக்லா அப்படிங்கிற பகுதியில் பாகிஸ்தான் பயன்படுத்தியிருந்தாங்க. இதை ஆப்கான் வந்து உடச்சிட்டாங்க. காபூல் மருத்துவமனை பாகிஸ்தானால் தாக்கப்பட்டுச்சு. இதில் பாகிஸ்தானுடைய வான்வெளி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், உனக்கு திறமை இருந்தால் நீ ஓப்பன் பண்ணு, அதை விட்டுட்டு மற்ற நாடுகள்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்குற, அவங்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க மேலே வந்து கோவிச்சுக்கிட்டு போகாமல் இருந்துருவியா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எதுக்கு பிரசாத் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் சின்ன பிள்ளை மாதிரி இப்போ கோவப்பட்டிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து அமெரிக்கா கப்பல் போகிறதுக்கு உதவி செய்யலை சீனா அப்படின்னா, நான் மறுபடியும் மார்ச் மாதம் 31 வந்து சீனா போகிறதா பிளான் வச்சுருக்கேன்ல, நான் போகமாட்டேன் சீனாவுக்கு அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்கிறார். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை மாதிரி அவர் அடம்பிடிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து சீனா வந்து கண்டிப்பாக வந்து சிரிக்க தான் செஞ்சுருப்பாங்க. ஜி ஜின்பிங்க்கு சிரிக்கவே தெரியாது, கண்டிப்பாக அவரே சிரிச்சிருப்பார். ஸோ சீனா அவங்களுடைய எண்ணெய் தேவையில் 90% வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் ரூட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அமெரிக்கா கேட்குறாங்க. அவங்கெல்லாம் போர் பண்ணலப்பா, நீதாப்பா போர் பண்ண, இஸ்ரேலில் சொன்னதை கேட்டுட்டு நீதாயா போர் பண்ண அப்படின்னு ட்ரம்ப்புக்கு யாராவது போய் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் ட்ரம்ப்பினுடைய தற்போதைய நிலைமை. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அதுவும் யார் போய் வந்து இதை சமாதானப்படுத்தணுமா, இந்தியா போய் மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கார். இந்தியா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நாடுன்னு அவர் நம்புகிறாரு. நம்முடைய மக்கள் அதை நம்புகிறாங்களா? ரெண்டாவது, நம்மளால் முடியும், ஆனால் அதை நம்ம செய்வோமா மாட்டோமா? பொறுத்திருந்து பார்ப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.